வீழ்த்திய தமிழ்நாடு, தோல்வியில் முடிந்த தொகுதி வரையறை, சம்பவம் செய்த ஸ்டாலின். தொகுதி மறுவரை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாக்கள் மீதான வாக்கெடுப்பு தோல்வியடைந்த நிலையில் டெல்லி வீழ்த்திய தமிழ்நாடு என்று முதல்வர் ஸ்டாலின் உணர்ச்சி பொங்க பதிவிட்டுள்ளார். தொகுதி மறுவரையறை மற்றும் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு உள்ளிட்ட 3 மசோதாக்களை பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவுடன் மத்திய அரசு நேற்று முன்தினம் மக்களவையில் தாக்கல் செய்தது. அதற்கான வாக்கெடுப்பு நேற்று மக்களவையில் நடந்தது. இந்த மசோதாவிற்கு ஆதரவாக மொத்தம் 298 வாக்குகள் பதிவாகின. மசோதாவை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் தரப்பில் 230 வாக்குகள் விழுந்தன. சாதாரண சட்டங்களுக்கு வெறும் பெரும்பான்மை போதுமானது என்றாலும் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பொறுத்தவரை அவைக்கு வருகை தந்த வாக்களிக்கும் உறுப்பினர்களில் 2/3 பங்கு ஆதரவு கட்டாயம். கணக்குப்படி பார்த்தால் வாக்கெடுப்பில் பங்கேற்ற 528 உறுப்பினர்களில் மசோதா வெற்றி பெற குறைந்தபட்சம் 352 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்பட்டது. ஆனால் அரசுக்கு 298 வாக்குகள் மட்டுமே கிடைத்ததால் மசோதா தோல்வியில் முடிந்தது. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியில் முடிந்த பின்னர் முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், டெல்லியை வீழ்த்தியது தமிழ்நாடு, டெல்லியின் ஆணவத்துக்கு துணை போகும் அடிமைகளையும் ஏப்ரல் 23 அன்று ஒரு சேர வீழ்த்துவோம் என்று பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவிற்கு எதிராக ஓரணியில் நின்றன. இதுவே இந்த மசோதாவின் தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் பாஜக தலைமையிலான NDAவிற்கு மக்களவையில் பெரும்பான்மை இருந்த போதிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு தேவையான மெஜாரிட்டி இல்லாததே இந்த வரலாற்று தோல்விக்கு காரணமாகும்.